கோழைகள் இருக்காங்களே அவங்களோட கடைசி ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதங்க. ஆமாங்க, நேற்று பெஹல்காம் அப்படின்ற ஒரு ஊரில் பைசாராம் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல்வெளி, அதாவது அங்கே வந்து ஸ்னோலாம் வரும், மினி சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 2000 டூரிஸ்ட் சுற்றுலாக்காக வந்து போயிருக்காங்க. எல்லாருமே வந்து பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக்கு. அதில் வந்து ஒரு 4 தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையாக உன் பேர் என்னன்னு சொல்லி அவங்க வந்து ஹிந்துவா முஸ்லீமா செக் பண்ணிவிட்டு ஹிந்துவாக இருக்கும்போது அவங்கள வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. 28 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. எல்லாருமே வந்து மேல். அதில் ஒரு தீவிரவாதி வந்து ஒரு பெண்கிட்ட போயிட்டு ஒன்றை நான் கொல்ல மாட்டேன், போய் மோடிக்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். இதெல்லாம் வந்து நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக நேற்று அரௌண்டு 3 மணிக்கு வந்து இந்த பெஹல்காமில் இருக்கிற அந்த பைசாராம் வேலின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்வெளிங்க. அந்த புல்வெளிக்கு போகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஒன்று நடந்து போகணும், இல்லைனா வந்து அங்கே கழுதை, கோமாரி கழுதைகள்னு வாங்கல்ல, அந்த மாதிரி போனின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஹார்சஸில் வந்து போகணும். அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் வந்து அங்கே போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு எதிர்பாராத விதமாக இந்த டெரரிஸ்ட் வந்து சுட்டு 28 பேர் செத்து போயிட்டாங்க. இதில் என்ன மிகப்பெரிய கொடுமைன்னா, இதை கூட வந்து அரசியலாக்கணும்னா வந்து இந்த சைடு வந்து சங்கிங்க பார்க்குறாங்க, இந்த சைடு வந்து லெஃப்டிஸ்ட் பார்க்குறாங்க. ஒருத்தங்க வந்துட்டு இல்லை எல்லாரையும் வந்து ஹிந்துவா முஸ்லீமா வந்து ட்ரெஸ் எல்லாம் கைட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுட்டுருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒருத்தங்க மீடியாவில் சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னொருத்தங்க வந்துட்டு அதெல்லாம் எப்படி இருக்கும், சும்மா ஏதாச்சும் சொல்லணுமேலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி லெஃப்டிஸ்ட் சொல்கிறாங்க. லெஃப்டிஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து காமிச்சு, இல்லை பாருங்கள் இதில் ஒரு முசல்மான் இருக்கான், ஒரு முஸ்லீம் இருக்கான். நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம மக்களை கொண்டுட்டாங்கன்னு யாருமே வருத்தப்படல. இந்து மக்களை கொண்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு குரூப்பும், இல்லை இதுலேயும் வந்து அரசியல் பண்ணாதீங்கன்ற மாதிரி இன்னொன்று ஒரு குரூப்பும் வந்து சண்டை போடுறதுனால தான் இந்த எச்சக்கலை பேடிஸ், அது ஒரு டெரரிஸ்ட். நீங்களாம் உண்மையிலே ஆம்பளையான்றதே எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. உனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து வேலை செய்யணும்னா அந்த கவர்மெண்ட்டை தான் நீ வந்து சண்டை போடணும். சும்மா சுற்றி பார்க்க வந்தவங்க, குழந்தை குட்டியோட வந்தவங்களெல்லாம் வந்து கொள்றீங்களே, நீங்களாம் உண்மையிலே ஆம்பளைங்களான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இந்த ஆர்டிகல் 370 வந்து ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் பீஸ் திரும்பிடுச்சின்னு சொன்ன நம்ம எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இன்க்ளூடிங் பிஎம், ஹெச்எம் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. ஒரு நாட்டில் உங்களோட மக்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நம்ம எதுக்கு வந்து சொல்லிக்கணும், பீத்திக்கணும், நம்ம வந்து 4th largest ஆர்மி அப்படின்லாம் எதுக்கு நம்ம சொல்லணும் சொல்லுங்கள்? இதுக்கு வந்து ஆக்சுவலாக வி நீட் ரிவெஞ்ச். இதுக்கு காரணக்கத்தை யாரோ அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாத மாதிரி வந்து அவங்கள செஞ்சு விடணும். அது எந்த நாட்டாக இருந்தாலும் செஞ்சு விடணும். ஆனால் நம்ம ஊருக்குள்ளே வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா உள்ளூர் சப்போர்ட் இல்லாமல் இது வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே அந்த வேலியில் வந்து முஸ்லீம் சகோதரர்கள்லாம் வந்து கேண்டில் லைட் மார்ச்சிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து என்றைக்குமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு அட்டாக் திஸ் டெரரிஸ்ட். மதத்தை வச்சு நம்ம வந்து சண்டை போட தேவையில்லை. 28 பேர் உயிர் போயிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு இந்தியராக வந்து எல்லாருமே வந்து சோகமாக தான் பார்க்கணும். சோகமாக பார்க்கலன்னா நீங்கள் இந்தியரே கிடையாது. இதுக்கான தக்க பதிலடி கொடுக்கலன்னா சும்மா வந்து நான் வந்து பெரிய பிரைம் மினிஸ்டர், பெரிய ஹோம் மினிஸ்டர்னு சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பீஸ் ஹஸ் ரிட்டர்ன் டு காஷ்மீர். சூப்பர் டாடே லூசு பசங்களா.